தோல்வியாளன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பொது தமிழ்ல ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பார்க்க போறோம். சந்திப்பிழை. அதாவது இந்த சந்தில எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம தட்டி கேட்க போறோம். அதுல ஒரு 2 டைப் பார்க்கலாம். அதாவது வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் அப்படி சொல்லிட்டு 2 டைப்பா பிரிக்கலாம். முதல்ல வல்லினம் மிகும் இடங்கள், அதாவது எந்தெந்த இடத்துல இந்த வல்லினம் அப்படிங்கிற எழுத்துக்கள், அந்த காசா தாப்பா எழுத்துக்கள் மிகும், எந்தெந்த டைப்ல எல்லாம் அது உள்ள சொருகுவாங்க, எந்தெந்த இடத்துல அந்த சந்தியில பிழை ஏற்படும் போது அவங்க உள்ள புகுந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பாங்க அப்படின்னு இது போல விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். அதே மாதிரி வல்லினம் மிகா இடங்கள் எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆ இ உ என்ற சுட்டெழுத்துக்களை தொடர்ந்தும் ஏ என்ற வினா எழுத்துக்களை தொடர்ந்தும் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆ கூட்டல் பையன் அப்பையன், ஈ கூட்டல் செடி இச்செடி, ஏ கூட்டல் பாடம் எப்பாடம், ஊ கூட்டல் பக்கம் உப்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ இ உ ஏ என்ற இந்த சுட்டெழுத்தும் வினா எழுத்துக்கும் அடுத்து வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு அப்படி இப்படி எப்படி சொல்லிட்டு இந்த சுட்டு வினா எழுத்துக்களை தொடர்ந்து வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. அந்த பையன் எங்கு சென்றான், இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இது போல வார்த்தைகளுக்கு அடுத்தும் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. ஐயாளுக்கோ இன்னது கண் அப்படின்னு தெரியும். இந்த விரின்னு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அந்த வேற்றுமை உருவு வெளிப்படையா வரும். இப்போ நூலை படித்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பாருங்களேன். அதுல நூலை லை அப்படின்னு வெளிப்படையா வருது இல்லையா, அதுல ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வர்றதுனால இது இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்றாங்க. நூலை படித்தான். பாலை கூட்டல் குடி பாலைக்குடி, அங்க இக்கு அப்படிங்கிற அந்த ஒரு வல்லின எழுத்து வருது. சோ இந்த இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அதே மாதிரி நான்காம் வேற்றுமை விரியிலும் வல்லினம் மிகும். 2 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். 4ஆம் வேற்றுமைக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, அவனுக்கு கொடுத்தான், பணிக்கு சென்றான், இந்த இடத்தெல்லாம் இக்கும் இச்சும் அமைக்குது. இதெல்லாம் 4ஆம் வேற்றுமை விரியில வரக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா கு அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை உருபுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் 2 3 4 5 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை தொகையில வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, தண்ணீர் குடம், அதாவது உருபும் பயனும் உடன் தொகை தொகைனா தண்ணீர் குடம்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா தண்ணீரை உடைய குடம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா. சோ அப்போ தண்ணீரை ரை இரண்டாம் வேற்றுமை அந்த உருபு இதுல மறைஞ்சு தண்ணீரை உடைய அந்த இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு இல்லையா. தண்ணீர் பிளஸ் குடம், தண்ணீர் குடம் சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தண்ணீரை உடைய குடம் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த தண்ணீரை உடைய அந்த உருபும் பயனும் அதுக்குள்ளே சேர்ந்து வர்றதுனால இது போல 2 3 4 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை தொகையில் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. மரம் கூட்டல் பெட்டி மரப்பெட்டி, பூட்டு கூட்டல் சாவி பூட்டுச்சாவி. மரம் கூட்டல் பெட்டினா மரத்தால் ஆன பெட்டி. இதுல மரத்தால் ஆள் அப்படிங்கிற ஐ ஆள் 3ஆம் வேற்றுமை உருவம் மறைஞ்சு வருது. அதே மாதிரி பூட்டு சாவி, பூட்டுக்கு சாவி 4ஆம் வேற்றுமை ஐ ஆள் கு 4ஆம் வேற்றுமை அந்த உருவு அதுக்குள்ள இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளா இதுக்கு சொல்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, விழிப்புணல் விழியின் புனல் அப்படின்ற மாதிரி நம்ம கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை தொகை அந்த வார்த்தைகள்ல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. வேற்றுமை தொகையில அந்த வேற்றுமை உருவு மறைஞ்சு வரும். இப்ப புலி கூட்டல் தோல் புலித்தோல் 6ஆம் வேற்றுமை தொகைன்னு வரும்போது 6ஆம் வேற்றுமை உருவு என்ன வரும்னா அதுன்னு வரும். அப்போ புலி அது தோல், அதுதான் அந்த வேற்றுமை உருவு அதுக்குள்ள மறைஞ்சு வர்றதுனால இது வேற்றுமை தொகைன்னு சொல்றாங்க. இதுல 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. புலி கூட்டல் தோல் புலித்தோல் அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. அதே மாதிரி பண்பு தொகையில வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பச்சை கூட்டல் கிளி பச்சை கிளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்பு தொகையில பண்பு குறிக்கக்கூடிய வார்த்தைகளை வல்லினம் மிகும். இருபெயரட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. இப்போ இருபெயரட்டு அப்படின்னா சாரை பாம்பு, சாரை பாம்பு, இது 2 பேர் வருது இல்லையா. பனை மரம், மல்லிகை கூட்டல் பூ மல்லிகை பூ, இந்த மாதிரி இருபெயரட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. ஓமை தொகையில வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், உண்மை தொகையில வல்லினம் மிகாது, ஓமை தொகையில தான் வல்லினம் மிகும். இந்த இடம் நமக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓமை தொகையில மட்டும்தான் வல்லினம் மிகுன்றதை ஞாபகம் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளா ஓமை தொகைனா என்னது, ஓம உருவு மறைஞ்சு வருது. இந்த போல புறைய அன்ன இன்ன மான கடுப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓமை உருபுலா இருக்கு இல்லையா, அந்த ஓம உருவு மறைஞ்சு வர்றதை ஓமை தொகையா சொல்றோம். இப்போ மலர்கண், மலர் போன்ற கண், அந்த போல அப்படிங்கிற அந்த ஓம உருவு மறைஞ்சு வருது இல்லையா. தாமரை கூட்டல் கை தாமரை கை, தாமரை போன்ற ஒரு கையை உடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த போல அப்படிங்கிற உருவு மறைஞ்சு வர்றதுனால இது ஓமை தொகைன்னு சொல்றோம். இந்த மாதிரி ஓமை தொகையில வல்லினம் மிகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. இப்போ தீச்சுடர், தீ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி சொல், இதுக்கு அடுத்தும் வல்லினம் மிகும். தீச்சுடர் இச் அப்படிங்கிற அந்த வல்லினம் மிகுது. பூக்கூடை, அந்த பூக்கு பக்கத்துல இக்கு அப்படிங்கிற ஒரு வல்லினம் மிகுது. இந்த மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்லுக்கு பக்கத்துல வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. இதை ஞாபகம் வச்சுப்போம். நெக்ஸ்ட் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. பெயரச்சத்துக்கு அடுத்து வல்லினம் மிகாது, பட் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிளா அழியா புகழ், ஓடா குதிரை, இந்த இடத்துல வல்லினம் மிகுது. வன் தொடர் குற்றியல் குறித்துக்கு பின் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. இதை நம்ம ஏற்கனவே பிரித்து எழுதுல பார்த்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளா 10 பாட்டு 8 தொகை கொக்கு கால் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வன் தொடர் குற்றியல் சார்ந்த எழுத்துக்கு அடுத்து வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. முற்றியலுக்கிறதுக்கு பின் வல்லினம் மிகும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுப்போம். இது அடிக்கடி கேட்க சான்ஸ் இருக்கு.
பொது கூட்டல் தேர்வு, பொது தேர்வு, திரு கூட்டல் குரல், திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முற்றியல் குறத்துக்கு பின் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. உரிச்சொல் இருக்கு இல்லையா, அதற்கடுத்து வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. பட் ஸ்பெசிஃபிக்கா சில வார்த்தைகள் அடுத்து மட்டும் தான் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. சால, தவ, தட, குழ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சால பேசினான், தவ சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகள் அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் ஆய், இனி, என, ஆக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடை சொற்களுக்கு அடுத்து வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆக பேசினான், இனி காண்போம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு அடுத்துலாம் வல்லினம் கண்டிப்பா மிகும். நெக்ஸ்ட் நிலைமொழி உயிரீற்று சொற்களுக்கு பிறகு வல்லினம் காசா தப்பா மிகுன்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் நிலைமொழி உயிரீற்று அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கறி கூட்டல் குழம்பு, அந்த கறி அந்த நிலைமொழி ஈற்றுல ரி அப்படிங்கிறதுல இரு கூட்டல் இ, அந்த இ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்கு இல்லையா, சோ இதுக்கு அடுத்து வந்து வல்லினம் மிகும், காசா தப்பா மிகும். கறி கூட்டல் குழம்பு, கறி குழம்பு. இதுக்கு நமக்கு வந்து இலக்கணம் தெரியலனா கூட நம்ம அந்த நடைமுறை வார்த்தையில இதை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இகர ஈற்று எச்சத்திற்கு பின் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. ஓடி போனான், அந்த ஓடி அந்த டில இட்டு கூட்டல் இ அப்படிங்கிற அந்த இகரம் இருக்கு இல்லையா, அந்த இகர எச்சம் இருக்கு இல்லையா, அதற்கு அடுத்து வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அகர ஈற்று எச்சத்திற்கு பின் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. பாட கேட்டேன், தேட சென்றால், ஓட பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அகர ஈற்று எச்சத்திற்கு அப்புறம் வல்லினம் மிகும். நமக்கு தெரியும் இல்லையா, பாட கேட்டேன், பாட இக் அப்படிங்கிற ஒரு வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் மகரமை சொல்லை அடுத்து வல்லினம் வந்தா அந்த மகரமை வந்து அழிந்து வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வட்டம் கூட்டல் பாறை, வட்டப்பாறை, மரம் கூட்டல் பெட்டி, மரப்பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த மகரமை வந்து அழிந்து அங்க வந்து ஒரு வல்லினம் மிகுது. நெக்ஸ்ட் அதற்கு, இதற்கு, எதற்கு இந்த சொற்கள் இருக்கு இல்லையா, இதற்கு அடுத்தும் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிளா இதற்கு கொடு, எதற்கு கேட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதற்கு எதற்குன்ற வார்த்தைக்கு எடுத்து அதற்கு உண்டான ஒரு வல்லினம் மிகும். வரும் மொழியில என்ன வார்த்தை வருதோ அதன் ஒட்டி அந்த காசா தாப்பா, இக்கோ, இச்சோ அந்த மாதிரி இந்த வார்த்தைகள் கண்டிப்பா மிகும். நெக்ஸ்ட் இனி, தனி அப்படிங்கிற இந்த வார்த்தைகளுக்கு அடுத்தும் வல்லினம் மிகும். இனி காண்போம், தனிச்சிறப்பு அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்தும் கண்டிப்பா வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மிக என்னும் சொல்லை அடுத்தும் வல்லினம் மிகும். மிகச்சிறப்பு, நமக்கே தெரியும் இந்த வார்த்தையில கண்டிப்பா மிக இப்பு கண்டிப்பா வந்துடும். இதை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். திசை பெயர்கள் இருக்கு இல்லையா, அதற்கு அடுத்தும் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம், இந்த இடத்துல கண்டிப்பா வல்லினம் மிகுந்தே ஆகும். சில உருவக சொற்கள் இருக்கு, அதற்கு அடுத்தும் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. வாழ்க்கை படகு, தமிழ் தாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு அடுத்தும் கண்டிப்பா வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு, தமிழ் தாய், வாய்ப்பவளம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உருவக சொற்களுக்கு அடுத்தும் வல்லினம் மிகும். தமிழ் குற்றெழுத்து அடுத்து வரும் ஆகார சொற்களுக்கு பின் வல்லினம் மிகுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிலாச்சோறு, கணா கண்டேன், அந்த ஆகார எழுத்துக்கு அப்புறம் வல்லினம் கண்டிப்பா மிகுன்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப வல்லினம் மிகா இடங்களும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது, இது, அவை, இவை அப்படிங்கிற அந்த சுட்டு பெயர்களுக்கு அடுத்தும் எது எவை அப்படிங்கிற அந்த வினா பெயர்களுக்கு அடுத்தும் கண்டிப்பா வல்லினம் மிகாதுன்னு வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா, அது பறந்தது, அவை பறந்தன, எவை சென்றன, எது தங்கம், இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் ஆ, ஏ, ஓ அப்படிங்கிற இந்த வினா எழுத்து, அதாவது நெடில் இருக்கு இல்லையா, இதற்கு அடுத்து வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளா அவனா சென்றான், அவனோ பேசினான், அவனே சிரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு அடுத்தும் கண்டிப்பா வல்லினம் மிகாது. அடுத்ததான் எழுவாய் தொடருக்கு அடுத்து வல்லினம் மிகாது. இது ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மலர் பூத்தது, வண்டு பறந்தது, கண்ணன் பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுவாய் தொடருக்கு அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகாது. இதற்கு இடைப்பட்டதுல எந்த வல்லினமும் இடம்பெறாது. நெக்ஸ்ட் அத்தனை, இத்தனை, எத்தனை என்ற சொல்லுக்கு அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகாது. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அத்தனை படங்கள், இத்தனை பறவைகள், எத்தனை காக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அத்தனை, இத்தனை, எத்தனை, எத்தனை வந்தாலும் அதுக்கு பக்கத்துல வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. நமக்கு தெரியும் வினைத்தொகை அப்படின்னா முக்காலத்தையே உணர்த்தும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஊறுகாய், சுடுசோறு, இடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வினைத்தொகைக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் பின் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஆனா ஓமை தொகையில் வல்லினம் மிகும். நான் இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். உண்மை தொகைனா என்னது, அந்த அப்படிங்கிற அந்த வார்த்தை மறைந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காய்கனி, தாய் தந்தை, காயும் கனியும், தாயும் தந்தையும், அந்த அப்படிங்கிற வார்த்தை மறைந்து வருது இல்லையா, இது உண்மை தொகை வரும். இந்த உண்மை தொகையில வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஆனா 6ஆம் வேற்றுமை தொகையில் மட்டும் வல்லினம் மிகும். இதை ஞாபகம் வச்சுப்போம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் வேற்றுமை தொகை அப்படின்னா அந்த வேற்றுமை உருவு வந்து மறைந்து வர்றது. அப்போ 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகை என்னென்ன இருக்கோ அந்த வார்த்தைகள் அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகாது. எக்ஸாம்பிளா என்ன பார்க்கலாம்னா, தமிழ் கற்றார், அதுல வந்து தமிழை கற்றார் அப்படின்னு வரணும். அந்த தமிழ் கற்றார் என்ற வார்த்தைக்கு அடுத்து வல்லினம் கண்டிப்பா மிகல. நெக்ஸ்ட் 3ஆம் வேற்றுமை உருவுகளுக்கு பின் வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. 3ஆம் வேற்றுமை உருவுன்னு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆள் தெரியும். அதே மாதிரி ஓடு, ஓடு அப்படிங்கிறதும் 3ஆம் வேற்றுமை உருவுக்குள்ள அடங்குன்றதுனால பூவோடு சேர்ந்த, கபிலரோடு பரணர் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளுக்கு கண்டிப்பா வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் 8, 10 தவிர பிற எழுத்துக்களுக்கு பிறகு வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. 1 கொடு, 2 பேர், 3 புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பிறகு கண்டிப்பா வல்லினம் மிகாது.
வியங்கோல் வினைமுற்றுக்கு பிறகு கண்டிப்பா வல்லினம் மிகாது. நம்ம நிறைய பேருக்கு தெரியும். வாழ்க தமிழ் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும் இல்லையா, க இயர் அப்படிங்கிற இந்த மாதிரி வார்த்தைகள் அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகாது. அதே மாதிரி இரட்டை கிளவி அடுக்கு தொடர் ரெண்டுத்தையும் அடுத்து வல்லினம் மிகாது. இரட்டை கிளவி அப்படின்னா சலசல படபட, அடுக்கு தொடர் அப்படின்னா பாம்பு பாம்பு, அந்த மாதிரி அடுக்கி அடுக்கி வரக்கூடிய வார்த்தையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அப்புறம் வல்லினம் கண்டிப்பா மிகாது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை தவிர்த்து பிற பெயரச்சங்களில் வல்லினம் மிகாது சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கற்ற சிறுவன், சிறிய பெண், இந்த இடத்துல கண்டிப்பா வல்லினம் மிகாது. ஒன்லி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு அப்புறம் தான் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் விழித்தொடரை அடுத்து வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. முருகா கேள், கண்ணா படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விழித்தொடருக்கு அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் எதிர்மறை பெயரச்சத்தை அடுத்து வல்லினம் மிகாது சொல்றாங்க. எழுதாத பாடல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எதிர்மறை பெயரச்சத்தை அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகிறது கிடையாது. உகரத்தில் முடியும் எச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இல்ல இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தா கண்டிப்பா வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தான் அப்படி இந்த மாதிரியான வார்த்தைகள் அடுத்து வல்லினம் மிகுவது கிடையாது. 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அண்ணனோடு போ, எனது சட்டை அப்படி இந்த மாதிரியான வார்த்தைகள் அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகுறது கிடையாது. படி என்று முடியும் அந்த வினையச்சத்தில் கண்டிப்பா வல்லினம் மிகாது. வரும்படி சொன்னான், பெரும்படி கூறினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை பாருங்க. இதுல கண்டிப்பா வல்லினம் மிகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியே கிடையாது, மிகாது. அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகள் அடுத்தும் வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. அன்று சொன்னார், அவராவது, தருவதாவது, யாரடா சொல் அப்படி இந்த மாதிரியான வார்த்தைகள் அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகுவது இல்லை. நெக்ஸ்ட் அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய அப்படி இந்த மாதிரியான வார்த்தைகள் அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகுவது இல்லை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. என்னோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குட்டி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேற்றுமை தொடர் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஸ்பெசிபிக்கா 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகுவதில்லை. இதை ஞாபகம் வச்சுப்போம். நிலைமொழி உயர்தனையாய் அமையும் பெயர் தொகையில் வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தலைவி கூற்று, இந்த இடத்துல வல்லினம் மிகுவதில்லை. தொண்டர் படை, இந்த இடத்துலயும் வல்லினம் மிகுவதில்லை. சால, தவ, தட, குழ அப்படிங்கிற உரி சொற்களை தவிர மற்ற உரி சொற்கள் அடுத்து கண்டிப்பா வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உரு கூட்டல் பொருள், உரு பொருள், இதுல இப்பு அப்படிங்கிற இந்த வல்லின எழுத்து கண்டிப்பா வந்து மிகுவது இல்லை. அடுத்ததா கள் என்ற வந்து ஒரு அக்ரிணை பன்மை விகுதி சேரும் போது வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் மிகுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ வந்து வாழ்த்துக்கள், நம்ம முன்னாடி எல்லாம் வாழ்த்துக்கள்ல இக்கு போட்டுட்டு இருந்தோம் அந்த கல்லுக்கு முன்னாடி. இப்போ வந்து அந்த இக்க வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு சில பேர் வந்து மிகுன்னு சொல்றாங்க, ஒரு சில பேர் இது மிகாதுன்னு சொல்றாங்க. இன்னும் இது வந்து கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. பட் இதுல இப்போ நடைமுறையில இந்த வாழ்த்துக்கள்ல அந்த இக்க நம்ம எடுத்துட்டோம், வாழ்த்துக்கள். அப்போ அந்த கள் அப்படிங்கிற அந்த அக்ரிணை வந்து அந்த வார்த்தை வருது இல்லையா, அதற்கு முன்னாடி கண்டிப்பா வல்லினம் மிகுவது இல்லை. நெக்ஸ்ட் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொல்ல வரும்போது அதோட கல் அப்படிங்கிற அந்த விகுதி சேரும்போது கண்டிப்பா வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்றாங்க. கைகள் அப்படி வரும்போது கைகள் இக்கு என்ன மிகுதா இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் பைகள், அப்போ அந்த இடத்துல வல்லினம் மிகுவது இல்லை. ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த இடத்துலலாம் வல்லினம் மிகும், எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி இந்த சந்திப்பிழை சார்ந்த விஷயங்கள் நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பெட்டரான சில விஷயங்களை பார்க்கலாம். சேஃபாக இருங்க கைஸ். தேங்க்யூ.